2 நடிகைகள், 2 காரணங்கள், ஒரே வீடு, 1 மணி நேரம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள மக்களை. யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா மற்றும் பாரு. வியானாக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்டுக்குள்ள முதல் முறையா ஒரு ஜட்ஜா ஒரு டாஸ்க்கு போயிருக்காங்க. ஜட்ஜா அவங்க என்ன நின்று பார்த்தாங்களோ அதை திருப்பி 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 பதிவு பண்றாங்க மக்களை. எதுக்கு தான் கேமரா இந்த பிள்ளையவே போக்கஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க? கானா வினோத், துஷார் இவங்க 2 பேர் விளையாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பார்க்கறதுக்கே பயமா இருந்துச்சு. இந்த 2 பேத்துல யார் உயிரோடு இருப்பாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அது ரொம்ப வன்மமா இருந்துச்சு. அதுக்கு கெமி எல்லாம் விளையாண்டது கூட பரவாயில்ல, அடுத்த ரவுண்டு கூட பரவாயில்ல, நான் முதல் ரவுண்டு ரொம்ப வன்மத்தின் உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு இந்த அக்கா ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, 3 இடத்துல இல்லை, சாப்பிடுற இடம் குளிக்கிற இடம் தவிர அதுலேயும் சொல்லுவாங்க போல் இருக்கு. ஏன் இந்த அக்கா சொல்லிக்கிட்டே இருக்கு புரிய மாட்டேங்குது. கட் பண்ணி ஓப்பன் பண்ண அந்த சைடு இன்னொரு அக்கா எல்லாருக்கிட்டையும் போய் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நான் உள்ள வரும் போதே என்னை கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க. நேற்று டாஸ்கில் கேவலமாக தோத்து உள்ள வந்தாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு பதிலாக கெமி முன்னாடி ஆடி இருக்கலான்னு இவங்க காதுபட யாரோ பேசிட்டாங்களாம். அதனால தான் உள்ள சரி சாரிங்க, என்னால் நான் ஒரு எஃபர்ட் போட்டேன், என்னால் விளையாட முடியல அப்படின்னு சொல்லலையா. என்னன்னா வியானா போட்டு விட்டதுங்க. வியானா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு பாருங்க துஷார் உள்ள வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய எஃபர்ட் போட்டேன், சாரி கைஸ் அப்படின்ற ஒரு பிட்டு ஒன்று போட்டார். அவன் மனசால சொன்னா, அவனும் ஃபுல்லாக தான் எஃபர்ட் போட்டான். அப்போ எல்லாரும் சரி ஓகே ஸோ பரவாயில்லடா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ மேடத்துக்கு ஒரு டவுட் வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ஆமாம், தோத்துட்டு ஒரு சாரி கூட நம்ம இவங்ககிட்ட சொல்லலையே, ஆமாம் தவறு தான் அப்படின்னு மேடத்துக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி பூச்சி வேலை பார்க்கறதுன்னு மேடம் ஒரு எடுவாப்பா, ஒரு அரைச்சட்டி மணல், அரைச்சட்டி சிமெண்ட், இந்த சைடு வெள்ளையா இருக்கட்டும் கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் அதை சேர்த்துக்கப்பா நான் அப்படி குழச்சி பூசுன்னு எல்லா இடத்துலையும் போய் பூசிக்கிட்டு இருக்காங்க. முதல் பூச்சில் என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்கே வந்த மாதிரி உள்ள வரும்போதே அவங்கள கம்பேர் பண்ணி பேசிட்டாங்களா, அதனால அவங்களால தாங்க முடியலையா, அதனால அவங்களுக்கு அந்த டோனே போயிடுச்சான், அப்படி உடஞ்சிட்டாங்களாம், அதனால சாரி கேட்க முடியலையா யார்கிட்டையும். பட் இப்போ துஷார் அதை பண்ணவும் எனக்கு பண்ணணும்னு தோணி இருக்கு, நான் அதனால தான் அதை பண்ணலன்னு எல்லாத்துக்கிட்டே போய் துஷார்கிட்ட போய் பேசினாங்க. வியானாட்ட ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு ஏன் மாட்ட போறான்னு தெரியல, அவன்கிட்ட போய் அடுத்து பேச போறாங்க. இப்போ உனக்கு ஏதாவது அப்படி தோணுச்சா, உனக்கு ஏதாவது இது தோணுச்சா அப்படின்னு இப்போ திருப்பியும் சுபிக்ஷாலிருந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் பேச போறாங்க மேடம். என்ன காரணம்? இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க, இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க, அதனால மேடம் எல்லாத்துலேயும் அடக்கி வாசிக்கிறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா மக்களே? ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி இந்த 2 டிக்கெட்டும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. எங்கே போய் முடிய போதோ தெரியல, சத்தியமாக தெரியல. உண்மையிலேயே உங்களுக்கு இவங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சா பாரு? அப்படியா? நேத்து டைம் இருங்க பார்ப்போம். பாரு என்ன பாரு, உள்ள நீங்க ஏதோ ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, யாரும் உங்களை கார்னர் பண்ணதா தெரியலையே. அப்படி கார்னர் பண்ணிருந்தாலும் உடனே ஆரம்பிச்சிருப்பீங்களே பாரு. என்ன பாரு தப்பா காட்டுது எல்லாம். இந்த வாரமும் அம்மா சத்தியமா நாங்க பார்க்கவே இல்லைங்கன்னு விஜய் சேதுபதி சொல்ல வைப்பீங்க போல் இருக்கே. என்னது இது? அது மட்டும் எப்படி ரெக்கார்ட் ஆக மாட்டுச்சு? இவங்களை மனசளவில் இவங்களை காயப்படுத்தினது யாருன்றது தெரியலையே. மக்களே, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. பார்வா மனசளவில் காயப்படுத்திருக்காங்க, அதனாலதான் பாவம் அவங்க சாரி கேட்காம இருக்காங்க.